ஹீரோயினி வந்து ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க வந்து ஹீரோயினி கிட்ட பணம் கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. ஹீரோயினி வந்து என்னால பணம் குடுக்க முடியாது. எவ்வளவுதான் பணம் குடுக்குறது அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவும் அண்ணனும் நீ பணம் குடுக்கலன்னா உங்க அப்பாவ கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க அண்ணன்காரன் அவங்க அம்மாவ சமாதானப்படுத்தி, அம்மா இது தங்கச்சிகிட்ட குடுமா அப்படின்னு ஒரு கிளாஸ் தண்ணிய தங்கச்சிகிட்ட குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினியும் ரொம்ப சோகமா அந்த தண்ணிய குடிச்சிட்டு இருக்கையில ஹீரோயினிக்கு மயக்கம் வந்துருது. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினிய ஒரு அங்கிள் கிட்ட வித்துட்டு, பணத்த வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிர்றாங்க. இப்ப அந்த குண்டு அங்கிள் சொல்றான், "இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. எனக்காகவே பொறந்தவ. இவள ரசிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோயினி என்ன பண்றான்னா, ஒரு பவுல் பாட்டில எடுத்து அவன் தலையில உடைச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துர்றான். இந்த பக்கம் ஹீரோ வந்து அவங்க கிராண்ட்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வருவான். பார்த்தா, அவங்க நெறைய பொண்ணுங்கள அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல எந்த பொண்ண புடிச்சிருக்கோ அவ தான் நம்ம வீட்டு மருமகன்னு சொல்ல, அந்த பொண்ணுங்கலாம் ஹீரோவ தொரத்திக்கிட்டு வரும். ஹீரோவுக்கு பொண்ணுங்க அலர்ஜி அப்படின்றதுனால வேகமா அங்க இருந்து ஓடியாருவான். இந்த பக்கம் ஹீரோயினி தப்பிச்சு ஓடியாரா, அந்த பக்கம் ஹீரோ பயந்து ஓடியாரா 2 பேரும் மோதிக்குவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டதுல லிப்லயே கிஸ் பண்ணிக்குவாங்க. ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். மறுபடியும் இவளா அப்படின்னு. இப்ப அந்த பொண்ணுங்க ஓடியாடுறதுனால ஹீரோயினிய கார்ல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். ஹீரோயினி இப்ப ரொம்பவே ஹாட்டா இருக்கிறதுனால ஹீரோ வந்து ஹீரோயினிய பாத்ரூம்ல தான் தூக்கிட்டு வந்து தண்ணியில போடுவான். பட் ஹீரோயினி வந்து, "அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க" அப்படின்னு சொல்லி அவன கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவா. ஹீரோ வந்து எவ்வளவோ பொறுமையா இருப்பான். பட் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயினி கூட சேர்ந்து அன்னைக்கு நைட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துரும் அவங்களுக்குள்ள. இவங்களுக்குள்ள பயங்கரமான ரொமான்ஸ் சீன் தான் போய்க்கிட்டு இருக்கும். மறுநாள் காலையில ஹீரோயினி எந்திரிச்சு உட்காந்து, "அச்சச்சோ! தப்பு பண்ணிட்டேனே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில, ஹீரோ தான் அங்க இருந்து வரான். "நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லி கிராண்ட்மாக்காக நீ எனக்கு ஒய்ஃப் மாதிரியே நடிக்கணும் அப்படின்னு அக்ரீமெண்ட் போட்டுக்கிறான். ஹீரோயினியும் சரி காசு வருதே அப்படின்றதுக்காக ஒத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு அசிஸ்டண்டாவும் இருக்கா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினிய உண்மையாவே லவ் பண்றான். ஹீரோயினி ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க அப்பாவ பாக்குறதுக்காக வர்றா. திடீர்னு அவளுக்கு மயக்கம் வந்ததுனால அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. கிராண்ட்மா பார்த்துட்டு அவள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டரா இருக்கான். அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது பாட்டி அப்படின்னு சொன்னோன கிராண்ட்மா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்து ஹீரோயினி கிட்ட பேசுறான். "இந்த குழந்தைக்காக இனிமே நீ என் கூடயே ஸ்டே பண்ணிரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கையில ஹீரோயினியும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஒரு வழியா இவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ண கிராண்ட்மாக்காக நிறையவே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோக்குள்ள ஒரு காதல் இருந்துகிட்டு தான் இருக்கு. இத ஹீரோயினி கிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோயினியோட ஃபேமிலி வந்து ஹீரோயினிய கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான் அவள காணோம்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வழியா ஹீரோயினிய வந்து கண்டுபிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்து ஹீரோயினி கிட்ட ப்ரொபோஸும் பண்ணிடுறான். இவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு.